இருக்குல்ல, திருட்டு அரசு, இந்த திருட்டு அரசு அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் திராவிடம் என்றால் திருட்டு என்றுதான் பொருள் வரும். எப்படி பார்த்தாலும் அவனுக்கென்று சொந்த வரலாறு கிடையாது. குயில் எப்படி கூடு கட்டாது காக்க கூட்டுல முட்டை போடுமா, அப்படி திராவிட நம்ம ஓட்ட வாங்கிட்டு நாட்டாண்டிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு ஏளவும் தெரியும். அவனுக்கு ஒரு பண்பாடு, மொழி, கலை, கலாச்சாரம் எந்த இளவும் இல்லை. எதா இருந்தாலும் என்னது எதா இருந்தாலும் என்னது. இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு குட்டி போட்டுருக்குன்னு சொல்லுங்க, எங்களாலதான் நாங்க தான். ஐயோ அப்பா, ராமசாமி ஐயா கட்டினதுன்னு கூட சொல்லுவாங்கடா, கோட்டை உங்களுக்கு தெரியுமா அப்படின்பா. இத கவனி, இங்க பாரு, இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாரு. இந்த இந்தியம் திராவிடம் இது ரெண்டுக்கும் வேலையே தமிழ் தேசிய இனத்தின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வரலாறு எல்லாவற்றையும் அடையாளம் அத்தனையும் மறைப்பது, அழிப்பதுதான், தன்வயப்படுத்திக் கொள்வது. அது எங்க இருந்து? எல்லாவற்றிலும் இறைவன்ல இருந்து, வழிபடுகிற இறைவன் கடவுளில் இருந்து. சிவன் யாருது? திருமால் பெருமாள் யாருடையது? எல்லாம் தன்னுடையது எடுத்துக்குவான். நம்முடைய மாயோன், நம்முடைய திருமால் அங்க தூக்கிட்டு போய் வெங்கடாச்சலபதி ஸ்ரீனிவாசன் பேர் வச்சா அவன் ஆயிடுவான். என்னுடைய சிவன் அவனுடைய ருத்ரன் ஆயிடுவான். சிவ் அப்படின்னா போயிடும், சிவன் மாத்திக்கிடுவான். எப்படி இருக்கு? முருகன் மட்டும் தமிழ் கடவுளாம். முருகன் தமிழ் கடவுள். அப்ப சிவன் இந்தி கடவுள எப்படி? அப்ப திருமாலும் பெருமாளும் உங்க கடவுள? டேய், 12 ஆழ்வாரும் ஏழ்ரா, 63 நாயன்மாரும் ஏழ்ரா, தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருப்புகழ் எல்லாம் என்னுடைய தாய் மொழிடா. பைத்தியக்கார பையல, கடவுளை கடன் கொடுத்த இனத்தின் மகனடா நாங்கெல்லாம். இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் இங்கே கூடி நிக்கிறோம்டா. எல்லாத்தையும் பறி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வார் என் பாட்டன் பரம்பரை முன்னாடி பணப்பைய பறி கொடுத்துட்டான், பேரங்க விரட்டி அடிச்சு பறிக்க வந்திருக்கான். இதுதான் பண்பாட்டு மீட்சி தான். இழந்த உரிமையை பிச்சை கட்டு பெற முடியாது.